பிரைஸ் தி லார்ட். மரியை வாழ்க. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டாலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தும் ஏன் சிலுவையில் மரித்தார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பல பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதாவது கடவுளை அறியாதவர்களும் கேட்டிருக்கிறாங்க. சில பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நம்மளுக்குள்ளாரையும் கூட அப்படி ஒரு கேள்விகள் எழலாம். ஒரு கடவுளை அறியாதவர் கேட்ட இந்த கேள்வி தான் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்து பேசுறதுக்கு காரணம் அமைஞ்சது. கடவுள்னு சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவர் சிலுவையில் மரிக்கணும், அடி வாங்கி சாவணும், ஏன் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாற்றி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு அலசி ஆராய போறோம். சரி, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் விட்டு 3ஆவது நாள் உயிர் தரணும்? இந்த ப்ராசஸிங் எதுக்காக? அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இதே தலைப்பில் இன்னொரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், விடை காண போகிறோம். அது என்ன கேள்வி தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் எல்லா நல்ல மரங்களையும் வச்ச கடவுள் ஏன் தீமையின் கனியின் மரத்தையும் வைக்கணும்? இதுக்குண்டான கேள்விக்கும் இந்த கேள்வி தெரிஞ்சதுன்னா இந்த இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிச்சாருங்கிற கேள்விக்கும் விடை கிடைக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு டாபிக் உள்ளார போவோம். நான் கொஞ்சம் பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சொல்ல வர செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை மட்டும் கேளுங்க. என்னடா பொறுமையாக பேசுகிறாருன்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. சரி, ஓகே. பல பேர் சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இன்றைக்கி நாமக்கு உண்டான டாப்பிக்கில் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனை முதல்ல படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார், ஏஞ்சல்ஸை படைச்சிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வானதூதர்களை தான் முதல்ல படைத்தார். நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்களாக படைத்தார். மனிதர் வானதூதர்களுக்கு சற்றே சிறியவர் தான். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வானதூதர்களில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் பேர் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, திருவெளிப்பாடு 12 பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். வானத்தின் நட்சத்திரங்களில் 3ல் 1 பங்கு விழுந்து போனதாக படிக்கிறோம். இந்த 3ல் 1 பங்குங்கிறது எப்படின்னா, 3ல் 1 பங்கு வானதூதர்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இதை ஆரம்பித்து வச்சது எவன்னா, லூசிஃபர் தான். இந்த லூசிஃபர் என்ன பண்ணுறான், ஏஞ்சல்ஸுக்கு ஆண்டவர் சில பவர்ஸை கொடுத்து வச்சுருக்கிறார். சில சக்திகளை கொடுத்து வச்சுருக்கிறார். எப்படி அப்படின்னா, இப்போ கபிரியல் பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆஃப் காட், கடவுளின் செய்தியை மக்களுக்கு கொண்டு வருவார். அதாவது எப்படின்னா, சக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவான் பிறப்பாருங்கிறத முன்னறிவிக்க வந்தவரும், மாதாமாவை பார்க்க வந்தவரும் கபிரியல் தான். இப்படி செய்தி கொண்டு வருவார். கடவுளின் செய்தியை, மகிழ்ச்சி நிறைய செய்தியை அறிவிக்கிற ஒரு கபிரியல் தூதர். இதே மைக்கேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் தான் தலைமை தூதர். பயங்கர பவர்ஃபுல்லான மேன். எப்படின்னா வாழை எடுத்தார்னா போச்சு. அப்படிப்பட்ட ஒரு படை தளபதி. நம்மளுக்கெல்லாம் தளபதின்னு சொல்லி தானியலில் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி உண்டு. லூசிஃபர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக படைக்கப்பட்டவன், ஒளியின் தூதனை போல இருந்தவன். ஆனால் ஒளியின் தூதனை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், மனசில் அவனுக்கு ஒரு எண்ணம் எழுது. அவன் எப்படி பிசாசு ஆகிறான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுற பாருங்க. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, இனி இந்த வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ஓ லூசிஃபர் அப்படின்னுங்கும் எழுதப்பட்டிருக்கும். வானத்திலிருந்து நீ விழுந்தாயே, மக்கள் இனங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே, நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணை ஏற்படுத்துவேன், வடப்புறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேகத்திரல் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. என்ன பண்ணுறான், கடவுளுக்கு ஒப்பா நான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், மனசில் நினைக்கிறான். அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய். நினச்ச மாத்திரமே பிசாசாக மாறிட்டாங்க. என்றைக்குமே நம்மளுடைய எந்த பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் இறைவனுக்கு எதிராக செருக்காய் சிந்திக்கிற எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடைக்காது. 4 ஆணவமும் அந்த தலைகணமும் உள்ள அந்த பார்வையோ நடையோ
இல்லை இருதயத்தின் சிந்தனைகளையோ கொண்ட எந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தாழ்த்துவார். மாதாமா கூட சொல்லுவார் தெரியும், அந்த பாடலில் பாடுவாங்க தெரியுமா, செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிப்பார், செல்வரையோ பெருங்கையராய் அனுப்பிவிடுவார். அதுபோல் யாரும் தலைகணமாவோ இல்லை இருமாப்பாடையோ இருதயமோ கண்ணோ நடையோ அவருடைய செயல்பாடுகளோ எந்த மனுஷன் டச்சு இருந்துச்சுன்னா அவனுக்கிட்ட லூசிஃபரோட குணம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குணம் உள்ளவனை லூசிஃபர் எப்படி தாழ்த்தப்பட்டானோ அதுபோல் அவனும் தாழ்த்தப்படுவான். படுகொழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஆண்டவர் அவனுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எசாயா 14 முழுசாக படித்து பாருங்கள். இதை குறித்ததான தகவல்களை தெரிஞ்சுக்குவீங்க. இப்படி விழுந்து போன இந்த லூசிஃபரோட சேர்ந்துக்கிட்டவனுவோ 3 ஒரு பகுதி வானதூதர்கள். இந்த லூசிஃபரோட சேர்ந்த பெரிய தலைக்கட்டுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லூசிஃபரு, அப்புறம் யார் பெயர்செபுல், அப்புறம் அப்பல்லியோன், அப்புறம் இசபெல்னு உருவாகமாக குறிக்கப்படுற அந்த வேசி. இந்த 4 பேரும் தான் இன்றைக்கி உலகத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த அப்பல்லியோன் யாருன்னு கேட்டிங்கன்னா நரகத்தின் தலைவன், திருவெளிப்பாட்டில் குறிக்கப்படுது. இவனுங்களோட சேர்ந்துக்கிட்ட இந்த பிசாசோட கூட்டம் முழுசும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா வகையான கொடூரமான செயல்களுக்கும் காரணம் இந்த பிசாசுகள் தான். இதை நம்மளுக்குள்ளார அனுமதிக்கிறதுனால தான் என்னாவது இன்றைக்கி இவ்வளவு தகராறு, போர்களும் கேவலமான விஷயங்களும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும், பண வெறியும் பதவி வெறியும் புகழும் எல்லாமே, குடிவெறி, களியாட்டம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசுங்க தான். இதை உள்ளார அனுமதிக்கிறது. இதில் இந்த ஆள் அந்த ஆள் கிறிஸ்தவர்களே பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு பதவி வெறியோடையும் நிறைய விஷயங்களில் ஈடுபடுறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலைங்கிறது தான் அர்த்தம். வாரத்தில் ஒரு நாள் பூசைக்கு வந்துட்டால் மட்டும் போதுமா? திருப்பலி பிரேயர்ஸில் கலந்துக்கிட்டால் போதுமா? சாட்சியம் இல்லாத வாழ்வு என்ன வாழ்வு? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்காத எந்த ஒரு மனுஷனும் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. அதான் உண்மை. இப்படி என்ன நடக்குது? பிசாசாக மாறிடுறானுவோ இவனும் எல்லாமே இப்போ தான் விழுந்து கிடக்கிறானுவோ. திருவெளிப்பாடு 12 தான் இதை தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, விண்ணகத்தில் இவனுக்கு இடமே இல்லாமல் போயிட்டு. திருவெளிப்பாடு 12 உங்களுக்கு படித்து காட்டணும்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. பிசாசு தோற்று போகிறது இயற்கை தானே. அப்புறம் இப்படி நல்ல கெட்டது உலகத்தில் என்றைக்குமே சரிங்க. அந்த காலத்தில் மனசாட்சிக்கு பயந்து சில பேர் நல்லவங்களாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி மனசாட்சியை பற்றி பேசுனீங்கனாலோ நம்மளை ஏளனமாக பார்க்குற பிசாசின் கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நன்மை இப்படி நல்லவனாக நடக்கணும், மனசாட்சியோடு நடக்கணும் அப்படின்னு நல்லதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே 4 பேர் உங்களை தெரியும் பார்ப்பான். அவனோலாம் குறிச்சு வச்சுக்கோங்க, அவனோட்டெல்லாம் என்ன பண்ணுறது, பிசாசு ஆவி இருக்குன்னு அர்த்தம். நம்ம நல்லதை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தெரியும் பார்ப்போம். எங்கேருந்து வந்துட்டானுவோம்? புரியுதா இல்லையா? இன்றைக்கி நன்மையை பற்றி பேசினாலே விசித்திரமாக பார்க்குற, நம்மளை ஏலியன் போல் பார்க்குற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. இந்த பிசாசோட ஆவி உள்ளவங்க இந்தமாரி உள்ளது. அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாத போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்று அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றியாது மண் உலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனோட வெளியே தள்ளப்பட்டார்கள். இப்போ இதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, யோபுக்கிட்ட அவன் ஒரு விஷயம் சொன்னான். யோபுவை பற்றி சாத்தான் உலகம் முழுசும் உலாவிட்டு வரான். ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் கேட்குறாரு, பிதாவானவர் கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வர? நான் உலகம் முழுசையும் உலாவிட்டு வரேன். யோபுவை பார்த்தியா? என் தாசன் யோபுவை பார்த்தியா? அவனை போல் நீதிமான் உண்டா? அவன் எவ்வளோ நல்லவனாக நடக்கிறான் பாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வேலையை அமைச்சு பாதுகாக்கிறீங்க, அதனால் அவன் உங்கள்கிட்ட இருக்கான். நீங்கள் வேலையை திறந்து விட்டிங்கன்னா அவன் உங்களையே தூசிப்பான், உங்கள் முகத்துக்கு முன்னாடியே தூசிப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறாரு. யோபின் சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் எல்லாம் போணுச்சு. அவர் என்ன பண்ணல? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? அவர் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. 2வது முறை அங்கே போய் நிற்கிறான். திரும்பவும் கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரேன், உலகத்தை சுற்றி வரங்கிறாரு. யோபுவை பார்த்தியா எப்படி இருக்கான்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், நீ ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுள் கஞ்சி தீயதை விலக்கி நடப்பனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின் மேல் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோளுக்கு தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்குள்ளது எல்லாத்தையும் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கையை வையும், அப்போது அவன் உமது முகத்திற்கு நேராகவே எழுத்திரைப்பது உறுதி என்றான். அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டு வைங்கிறார். இன்றைக்குமே ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
என்றைக்குமே சரி, நம்மளுக்கு இந்த நோய் வந்துருச்சு, இந்த இது வந்துருச்சு, இதுக்கு மேலே முடியாது, டாக்டர் சொல்லுவான் இதுக்கு மேலே முடியாது, அவுட்டு, அவ்வளோதான், இதோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. மனம் தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நினச்சா உயிர் உள்ளே இருந்தால் போதும், இந்த சதையை உருவாக்க அவரால் முடியும், உயிரையும் திருப்ப கொண்டு வர முடியும். புரியுதா? அதனால் என்ன பண்ணக்கூடாது, எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது, எதை குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம தேவ தகப்பன்ட்ட இருக்கிறோம். அவர் தான் நம்மளை படைச்சவர். திரும்பவும் நம்மளுக்கு உயிர் கொடுக்கவும் இந்த உலகத்தில் நிறுத்தவும் அவரால் முடியும். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கிறதும் அவருடைய கிருபையினால தான். சரி, இப்படி என்ன பண்ணுறான் சொல்கிறான் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறான், அவர் மேலே கையை வைக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், தோற்று போயிடுறான். 4 நண்பர்கள் 3 நண்பர்கள் அப்புறம் இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே இல்லாத அப்படி செஞ்சுட்டு சொல்லும் போதும் நிலைச்சு நிற்கிறாரு, இல்லை நான் ஒன்றுமே செய்யலைன்னு. கடைசி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோபுக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த யோபு சாப்டர் எடுக்கிறோம் அப்படின்னா, இதே கதை தான் ஆதியிலேயே நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, பிதாவானவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனையும் மனுஷையும் படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா வகையான மரங்களையும் படைச்சிட்டு நன்மை தீமை அறிகிற மரத்தையும் வச்சார். எதுக்கு வச்சார், நன்மை அறிகிற வாழ்வு தரும் மரத்தை மட்டும்தான் வச்சார். அவர் என்ன பண்ணுறான், இந்த பிசாசானவன் கடவுள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் வேலி அமைச்சு பாதுகாக்கிறீங்க, அவன் நல்லவனாக இருக்கான், உங்களுக்குள்ள பிள்ளையாக இருப்பான், நீங்கள் அவனுக்கு சோதனை வைங்க, அவன் விழுந்து போவான். இதுதான் இப்போ என்ன நடக்குது, வச்சார், நன்மை தீமையை அறிகிற கனியை வச்சார். நான் விழுந்து போன அதே பாவத்தில் அவனும் விழுவான்னு சொன்னான் பிசாசானவன். வச்சார். என்ன நடந்துச்சு, முதல் மனுஷி ஏமாந்து போனாள். பெண்ணு தான் முதல்ல ஏமாந்து போனது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆண்களே ஏமாந்து போயிட்டானோ, ஆணும் ஏமாந்துட்டான். இப்படி என்ன ஆயிடுச்சு, உலகத்துக்குள்ளார பாவம் நுழைந்தது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது நடந்ததுக்கப்புறம் தகப்பன் வராரு, வந்து என்ன சொல்கிறாரு, ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கீங்கன்னு பாசமாக கூப்பிட்றாரு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட வீடாக ஏதேன் தோட்டத்தை தான் நினச்சி வச்சுருந்தார். தான் பிள்ளைகளோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் உருவத்தில் நம்மளை படைச்சி வச்சுருந்தார். அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவனை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, உன் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்கிறான். இப்போ முதல்ல பாவம் என்ன நுழைஞ்சிருக்குது, இது வரைக்கும் தான் ஆடை இல்லாமல் இருந்ததை உணராத மனுஷன் தின்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பாம்பு என்ன பண்ணுது, கடவுள் இல்லாத சமயமாக என்ன பண்ணுது, இந்த மனுஷனையும் சோதிக்க வருது. வந்து என்ன கேட்குறான், பெண்ணுக்கிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான், கடவுள் உங்களை எல்லா மரத்துலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்குறான். தெரிஞ்சுக்கிட்டு நயவஞ்சகன், உங்களுடைய இருதயத்தில் அவனும் பேசுவான், உன்னுடைய வேத வசனங்கள் உனக்குள்ளார இல்லாதபடிக்கு அவன் பேசுவான். இது எப்படி, அது எப்படி, இந்த காரியம் எப்படி, இவர் தான் கடவுளாச்சே, ஏன் சிலுவையில் மறிக்கணும், இவர் தான் கடவுளாச்சே, ஒரே நிமிஷத்தில் இப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சிடலாமே, இவர் ஏன் இப்படி மனுஷனை பாடாப்படுத்தணும், இவர் ஏன் மனுஷனுக்கு நோயை கொடுக்கணும், இந்தமாரி ஒருத்தருக்கும் தகுந்த மாரி அவன் என்ன பண்ணுவான், பேசுவான். ஒருத்தன் இச்சையில் விழுந்து போகிறான் அப்படின்னா அவனுக்கு இச்சைக்குரிய காரியங்களையே காட்டிகிட்டு இருப்பான், திருட்டு பைய. ஒருத்தனுக்கு பதவி வேறியில் அதிகம் ஆசை இருக்குன்னா அவனுக்கு பதவியை மட்டுமே காட்டிகிட்டு இருப்பான். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ விதண்டாவாதமான கேள்விகளை மனசில் எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை கடவுளை விட்டு உங்களை பிரிக்கணுங்கிறது தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. எப்படியாச்சும் இந்த மனுஷ குலத்தை கடவுள்கிட்டேருந்து பிரித்து என்ன பண்ணணும், அவன் அழிஞ்சு போகிறது மாதிரி அவன் கூட்டு போயிடணும் உங்களை. இது எங்கே தெரியுமா இருக்குது, இதே எசாயா 14 அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாருங்க, மண்ணுலகை நடுநடுங்க செய்தவனும் அரசுகளை நிலைகுலைய செய்தவனும் பூவுலகை பாலை நிலைமையாக்கியாத நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன் தானோ என்பர். என்னாச்சு, தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவன் இவன் தானோ என்பர். அதாவது இந்த பிசாசுக்கிட்ட என்ன ஒரு கேரக்டர் தெரியுமா, நீ ஒரு தடவை உள்ள அனுபவிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை அவன் எப்படி சொல்கிறேன்னா அந்த அட்டைப்பூச்சி ரத்தத்தை உரியறது மாரி உன்னை விடவே மாட்டான். அதுக்கு ஒரே ஒரு விடுதலை உண்டு, வேதவசனமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும் தான் உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவர். நீங்கள் இவன் போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் தஞ்சம் அடைஞ்சால் மட்டும்தான் உண்டு. ஜெபமாலையை கையில் பிடிச்சாலும் பைபிளை எடுத்தால் மட்டும்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமைன்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவரே சொல்லியிருக்காரு.
விடுதலை அளிப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தின் மீட்பர் அவர் மட்டும்தான். உங்களை ரட்சிக்க வல்லவர், உங்களை பிசாசுகிட்டேருந்து விடுவிக்க வல்லவர் அவர் மட்டும்தான். சில பேரை பார்த்துருப்பீங்க, குடிச்சிக்கிட்டே இருப்பானோ, குடிச்சிக்கிட்டே இருப்பானோ. அவங்களுக்கும் விடணுங்கிற மனசு வரும். மாத்திரை தின்னுட்டும் கூட குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு வந்துட்டும் கூட குடிக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன். அவங்களால விட முடியல. ஏன்? அவன் இவனை விடுறதில்ல, இவனும் அவனை விடுறதில்ல. 2 பேரும் ஒருத்தனை குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது? கடைசி வரைக்கும் இவனோட இருந்து மரிச்சு போகிறான். உண்மையாலுமே மரிச்சு போகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறவன் தூங்க போகிறான். பாவத்திலே இருந்து வாழ்கிறவன் மரிச்சு போகிறான். ஏன்னா அவன் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு வர போகிறதில்ல. இதே கதை தான் என்ன நடக்குது? இவனுக்கிட்ட அடிமைப்பட்டவனை அவன் விடுறதே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பணம்னு பணத்திலேயே பணம் சேர்க்கறதுல குறியாக இருப்பான். எதுக்குன்னு கேட்டு பாருங்கள். அவனுக்கு 2-3 வீடுங்க இருக்கும், அவனுக்கு நிறைய இது இருக்கும். ஆனால் எதுலேயுமே நிறைவு கிடையாது. திரும்பவும் எனக்கு டெய்லி 10,000 டெய்லி 20,000 2 லட்சம் வேணும், சம்பாதிக்கிறதுலையே குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா போடுவாங்க. காரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? 2 ரூபா போடுவான். ஒரு வேலைக்காரன் தன்னுக்கிட்ட வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தனுக்கு கூலி கொடுக்க மாட்டான், ஒரு லீவு கொடுக்க மாட்டான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண மாட்டான்? லீவு கொடுக்க மாட்டான். ஒரு அடிமைக்கில் போல் வேலை வாங்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். யாருக்காக சேர்த்து வைக்க போகிற? நீ எதை தூக்கிட்டு மேலே போகிற? நீ முதல்ல மேலே போவே மாட்டேன். இந்த மாதிரி காரியத்தில் இவன் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பிசாசு இவனுக்கு எப்படி சொல்லி தந்துடும்? ஒருத்தன் என்ன பண்ணுவான்? இச்சைக்குரிய காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். அது அவனை ரொம்ப லஸ்ட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுது? சில விஷயங்களில் பெரிய செய்யக்கூடியாத காரியங்கள்லாம் செஞ்சுவிட்டு ஜெயிலுக்கு போகிறவனும் இருக்கானுங்க. வாழ்க்கையில் விடுதலையே பெற முடியாமல் சில பேர் என்ன பண்ணுறான்? அதில் மறைஞ்சு போயிடுறான். இப்படி பல காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? பிசாசுக்கு அடிமையாகிடுறாங்க. உள்ளத்தில் இருதயத்தில் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பெண் செஞ்சதை செய்யக்கூடாது. அவனுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது. அவனுக்கிட்ட எதுக்கு பேசுகிற? கடவுள்கிட்ட தான் நீ பேசணும். இருதயத்தில் எப்போதுமே பிசாசின் சத்தம் எழும்போது அவனுக்கிட்ட பேசாதீங்க. அவனுக்கிட்ட இந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்தக்கூடாது. தந்தை மகன் தூயவன் பிறகு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அகன்றப்போ சாத்தானின்னு சொல்லணுமே ஒழிய இந்த பொம்பளை பண்ணது மாரி என்ன பண்ண போகக்கூடாது? பேச்சுவார்த்தைலாம் நடத்தக்கூடாது. அது என்ன சொல்லுது அந்தம்மா? இல்லை, எங்களை எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இதை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஏன் நீ அவன்கிட்ட சொல்கிறேன்? அவன்கிட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்? அவன் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான் உடனே? இல்லை, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல ஆவீங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு உடனே என்ன பண்ணிடுச்சு? அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு. இப்படியெல்லாம் அந்த மரம் இருக்குது. அது எப்படி இருக்கா? கண்களுக்கு களிப்பூட்டுறதா இருக்குது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக இருக்குது, உண்பதற்கு சுவையானதாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் இருக்கும். பாவம் ரொம்ப அழகாக வரும். பிசாசை என்ன நினச்சிக்கிறாங்க? அப்படியே பேனு வாயை நீக்கி தொங்க போட்டுக்கிட்டு முடிய தொங்க போட்டுட்டு இப்படியெல்லாம் நீ இந்த படத்தில் கட்டுற மாதிரிலாம் பிசாசு வராது. ரொம்ப அழகாக வரும். ரொம்ப அழகாகவும் ரொம்ப இச்சைக்குரியதாகவும் வரும். இச்சிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பழம் எப்படி இருந்தது? இச்சிக்கக்கூடியதாக இருந்ததுன்னு பைபிள் இருக்குது. இந்த பழம் அப்படி தான் இருக்கும். உனக்கும் பாவம் அப்படி தான் வரும். அதில் என்ன ஆயிடுச்சு? அந்த பொண்ணு விழுந்து போச்சு. கடவுளின் கட்டளையை தெரிஞ்சிருந்தோம், அப்பாவின் சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியறதில்ல. இதே காரியம் தான் எல்லாருக்கிட்டே இருக்குது. கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? இதை சாப்பிடாதுன்னு சொன்னாரா? இதையே சாப்பிடக்கூடாது. இதில் என்ன பாவம் இருக்குது? நண்டு சாப்பிடாத, நத்தை சாப்பிடாத, இதில் என்ன பாவம் இருக்குது? அவர் தானே இதை படைச்சாரு. எப்படி இவனுக்கு எப்படி கீழ்ப்படிது பாருங்க. அவர் தானே படைச்சாரு, அவர் தானே உன்னையும் படைச்சாரு, அவர் தானே சொல்கிறார் அதே வாயால் இதை சாப்பிடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன நாவே நிச்சை? இந்த காரியம் மட்டும் கிடையாது. சில விஷயங்கள் நீ சினிமா பார்க்காத, சினிமா படம் கேட்காத, இதில் என்ன தப்பு இருக்குது? அதில் தானே பாவம் முழுக்கவுமே முடிஞ்சு எனக்கு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்ததுன்னா எப்படி நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துரு? அப்படின்னா பிசாசு என்ன பண்ணும்? உனக்கு விடுதலை தர மாட்டான். உன்னை கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் அவன் விடுதலை தர மாட்டான். அவனுக்கிட்ட கூட்டு போயிடும். அவனுக்கு தேவை ஒரே திட்டம், நான் தான் அழியணும் போல், எல்லாரும் அழிஞ்சிடணும். என்ன ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறான்? இந்த பொண்ணு என்ன பண்ணுது? கையை நீட்டி சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அதிகமாக, பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்களுடைய அழகுபடுத்திக்கொள்ள அழிஞ்சு போகிற இந்த மாம்சத்துக்கு, மண்ணுக்கு போக போகிற இந்த மாம்சத்துக்கு எதுக்கு இவ்வளவு எதுக்கு இவ்வளவு ஒரு மேக்கப்ஸ்? இந்த உடல் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது ஆண்டவருடைய ஆலயம். இதை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதும் நல்லா அழகப்படுத்திக்கிறதும், அதாவது என்னென்னா சும்மா குளிச்சோமா, தலையை சீவனமா, இது கண்ணியில் நம்ம அதை போட்டுக்கிறதும் இதை போட்டுக்கிறதும் செலவுகள். இப்படியெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்? இன்றைக்குமே சரி, அதிகமாக இச்சிக்கப்படக்கூடியதை ஏன் நீங்கள் பார்க்குறீங்க, இச்சிக்கிறீங்க? ஒருத்தவங்களை பார்க்குறது, அவங்கள போல் நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்குறது, இது எதுக்கு தேவை? நீயா இரு. ஆனால் எவனும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்க மாட்டான், மாதாமாவை பார்க்க மாட்டான். மாதாமாவோட சிம்பிளிசிட்டியை பார்க்குறீங்களா? மாதாமாவோட சிம்பிளிசிட்டி எவ்வளோ இதுவாக இருக்குது. எளிமை தான், தாழ்ச்சி, எளிமை, பணிவு. கடவுளாக இருந்தும் அந்த குணம் அவங்கள்ட்ட.
அதே குணம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட. தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், எளிமை, இதெல்லாம் இருந்ததுனால தான் அந்த கடவுளானவர் மனுஷனாக இறங்கி வந்து சிலுவையை தூக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சிலுவையை தூக்காத என் பின்னாடி வர முடியாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. இந்த 3 குணமும் இல்லைன்னா நீ எப்படி சிலுவையை தூக்கிட்டு வருவேன்? இப்படி அவனை சொன்னான்னா அவனை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் கடவுளுக்குரிய காரியமா? கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரில் இப்படி செயல்படலாமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் என்னத்த கிறிஸ்தவர்கள்? ஐயோ, இன்றைக்கி நம்ம அதுவும் பேசிடக்கூடாது, அவ்வளோதான், அப்புறம் போச்சு அப்படிங்கிற நிலமையில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க? ஊழியக்காரர்களே மிரட்டுற நிலைமைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறீங்க? விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க. விசுவாசிகள்லாம் எல்லாம் அந்த லூசிஃபரின் ஆவி உள்ளார இருக்குது. நான் நீ என்ன கேட்கறது? நான் வந்து பைபிளை படிக்கிறியா, திருப்பலி வைக்கிறியா, போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. சிறப்பாக போட்டுக்கிட்டு சர்ச்சைக்குள்ளார வராத, நீ எல்லாம் கேட்கக்கூடாது, நீ என்ன கேட்குற? அந்த மனநிலை தான் இன்றைக்கி. இந்த 2 பேரும் சாப்பிட்டுச்சோல, சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன ஆயிடுச்சு? உலகம் முழுசும் ஏழைக்கு பாவமாக்கி விட்டுருச்சோ. நம்மளும் கூட கீழ்ப்படிதல் இல்லாமல் தான் அங்கேருந்து விழுந்து கிடக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்தமாரி பண்ணிட்டானோ, ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு. பார்த்தா நாங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம். முதல் பாவம் என்ன நுழையுது பார்த்தீங்களா? நீ நிர்வாணிங்கிறத வந்து அந்த கண்கள், என்ன கண்கள் திறந்துச்சு? அதுதான் பாவத்தின் கண்கள். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன தரையிட்டு குருடாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் மனுஷன்? அறிவு கண்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு பெற்றவர்களாம். இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி, அப்போ அதுக்கு முன்னாடி உடம்புல துணி இல்லாமல் இருந்தப்போ அவனுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? ஏன்னா பாவத்தின் கண்கள் இல்லை அவனுக்கிட்ட. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் கேளுங்க. இப்போ ஒரு சிங்கமோ புலியோ வந்து தான் ட்ரெஸ் போடலன்னு என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கா? இல்லை நீங்கள் அதை தான் ட்ரெஸ் போடலன்னு நீங்கள் அதை ஏதாவது கேவலமாக பார்த்துருக்கீங்களா? அது அப்போ அழகாக இருக்குல்ல. ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது கம்பீரத்துக்கு அதை தானே நம்ம போஸ்ட்டாக வைக்கிறோம். சிங்கம்ட்டு எத்தனையோ டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அது அழகாக இருக்குல்ல. அதுபோல தான், அதை விட பயங்கரமாக தான் நம்மளை அழகாக படைச்சிருந்தார் ஆண்டவர். எவனுக்கும் இச்சைங்கிற ஒன்று உணர்வு அவனுக்கு தோன்றுச்சு. இச்சையின் கண்கள் திறந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது பாவம் என்ன நுழைஞ்சிருச்சு? அண்ணனே தம்பிக்காரனை கொண்டுட்டான். கொலை பாவம் நுழைஞ்சிச்சு. அப்புறம் கொள்ளை அடிக்கிறது, எல்லாம் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளார பூந்துருச்சு. இந்தமாரி கனியை தின்னதுனால இதை வந்து பார்த்துட்டு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று விளக்கிய மரத்திலிருந்து உண்டாயோ? ஆதாம்கிட்ட தான் கேள்வி கேட்பார். ஏன்னா ஆண்கள் இயேசுவின் கர்த்தரின் சாயலில் இருக்காங்க, பெண் ஆணின் சாயலில் இருக்காங்க. ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் கேள்வி கேட்பார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் தலைவனான குடும்ப தலைவன்கிட்ட தான் கேள்விகள் வரும். அதனால் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தன்னுடைய குடும்பத்தை செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கொடுக்கறது வேறு, ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தகப்பனாக நல்ல கண்டிப்போடு உங்கள் பிள்ளைகளை நடத்தணும். ஒரு கணவனாக கண்டிப்போடு உங்கள் மனைவியாக இருக்கணும். ஒரு மனைவியாக உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். கர்த்தருக்குள்ளார இருந்தால் மட்டும்தான். சில இடத்துல இதில் ஆப்போசிட்ஸும் இருக்குது. மனைவி பார்த்திங்கன்னா நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இவர் பார்த்தா இப்படி இருப்பார், அது வேறு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மனைவியாக நீங்கள் நல்ல நடத்தையோடு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அப்போ என்ன பண்ணுவார்? பவுல் சொல்கிறது போல் உங்களுடைய நல்ல நடத்தையை பார்த்து உங்கள் கணவர் என்ன பண்ணுவார்னா கிறிஸ்துவுக்குள்ளார வருவார். ஜெபிக்கணும். ஒரு இல்லற பெண்கள் நல்ல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், தங்களோட பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய கணவருக்காகவும். ஆதாம் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்திருந்தாங்கன்னா ஏவாள் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆதாம் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு தன்னோட துணைவி மேலே ஒரு பாசம். ஐயோ, இதுவே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது. அவரும் தின்னுட்டாப்புல. என்ன ஆயிடுச்சு? இந்தமாரி கேள்வி கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? முதல்ல அந்த மனுஷன் பெண் மேலே பாவத்தை போடுறான், பழிய போடுறாப்புல. பெண் வந்து பாம்பு மேலே பழிய போடுது. யாரும் மன்னிப்பு கேட்கல. முதல்ல ஆம்பளையாவது மன்னிப்பு கேட்கான்னு பார்க்குறாரு, அவனும் மன்னிப்பு கேட்கல. பெண்ணாவது மன்னிப்பு கேட்கணும்னு பார்க்குறாரு, அதுவும் மன்னிப்பு கேட்கல. பழி போடுறதெல்லாம் தான் இருக்காங்க. 2வது பாவம் பழி போடுற பாவம் ஆயிடுச்சு உலகத்தில். இப்படியெல்லாம் சாவு உலகத்தில் நுழைந்தது. சரி, இதுக்கப்புறம் மாதாமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வசனத்துக்கு பல பேர் தங்களுடைய சுய விருப்பத்துக்காக வசனத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, அர்த்தத்தை மாற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் அப்படின்னு பாம்புக்கு சொல்கிறார். அப்புறம் பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். என்ன பண்ணுறாரு? உனக்கும் பெண்ணுக்கும் என்ன சொல்கிறாரு? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். இதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என்னது? உனக்கும் பெண்ணுக்கும். இந்த பெண்ணை தான் விழுந்து போச்சே.
இது எங்கே திரும்ப இந்த மாதிரி நசுக்க போகிறாங்க. நசுக்கிற அம்மா ஒருத்தவங்க வருவாங்க, இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நசுக்கிற அம்மா. நசுக்கிறவர் யார்? இன்னொருத்தர், இவரும் இயேசு கிறிஸ்து. 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவனோட தலையை உடச்சி எறிய முடியும். நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், பிசாசுகிட்டேருந்து விடுதலை பெறணும், நோயிலிருந்து விடுதலை பெறணும், கடன் சுமையிலேருந்து, குடும்ப பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறணும், இவங்க அந்த பிசாசின் தலையை உடைச்சா மட்டும்தான் இதுல இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், கேட்கணும், ஜெபமாலையை தூக்கணும், தூக்கி உட்காந்து மண்டி போட்டு கைகளை தூக்கி ஜெபமாலையை சொல்லணும், அந்நிய பாஷையில் பேசணும். 2 கண்ணு, ஒரு கண்ணு வேணாம் இன்னொரு கண்ணு போதும்னே சொல்லாதீங்க. 2 கண்கள். பைபிள் எடுத்து படிக்கணும். வேதமே வெளிச்சம். ஆண்டவரே உன் வார்த்தைகளே என் காலடிக்கு விளக்கு. சரி, டாபிக்குள்ளே வருவோம். இப்படி என்ன பண்ணுறாரு? அவள் வைத்து உன் தலையை காயப்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவையும் மாதாமாவையும் ஆண்டவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரா? இதை நிறைவேற்ற தான் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவாய் வருகிறார். பிதாவன் வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இது ஏன் வந்து சரி இப்படி வந்த மனுஷன் ஏன் இதை வந்து மாற்றி போடக்கூடாது? ஒரே விஷயத்துலலாம் அவர் இந்த ஜீபும்பாலாம் அவர் பண்ண மாட்டார். ஹி இஸ் நாட் மேஜிஷியன். அவர் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையுமே செய்வார். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார். இந்த செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிடுச்சு? சாவு உள்ள நுழைஞ்சிருச்சு. மனுஷெல்லாம் சாவ ஆரம்பிச்சிடுறான். அதாவது நித்திய மரணம் அடைகிறான். இவனை காப்பாற்றணும் அப்படின்னா இதில் என்ன நடக்குது தெரியுமா? இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த விஷயத்தை எனக்கு உணர்த்தினார். அந்த அப்போதைக்கு அந்த காட்சிகளை நான் பார்க்குறேன். அந்த ஒரு சம்பவத்தில் நான் அப்போ தகப்பனானவரை பார்க்குறேன். என்ன பண்ணுறாரு? இந்த பிள்ளைகளை கூப்பிட்டோன்னே இந்த பேர் இவர் தவறி போனோன்னே இதற்கெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வந்து தகப்பன் கண்ணீர் விடுறார். என் பிள்ளைகள் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு தகப்பனானவர் கண்ணீர் விடுறார். தகப்பனோட கண்ணீரை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை உயர்த்தது இல்லையா? அதே போல் பிதாவானவர் இந்த இடத்துல கண்ணீர் விடுறார். அப்போ தான் ஒரு முடிவெடுக்கிறாரு, திரும்ப ஒரு முடிவெடுக்கிறாரு. சரி, இவனோ விழுந்து போயிட்டானுவோம், பாவம் செஞ்சுட்டாங்க. இதுக்கு அடுத்தது இந்த செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னா இதை உருவாக்கினவரால் தான் முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவாக இறங்கி வந்து மாதாமா முதல்ல வராங்க, 2வதாக இயேசு கிறிஸ்து வராரு, அவங்க வழியாக வராரு. ரெண்டும் இணை மீட்பார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? வராங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? 2ஆம் மாதம் கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் கடவுள் மனுஷனாக இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள மனுஷி கடவுள் மனுஷியாக இருக்காங்க. அந்த 2 பேர் தவறி போனாங்க. இந்த 2 பேர் கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிஞ்சு என்ன சொல்கிறாரு? என்ன பண்ணுறாரு? இது நாள் வரைக்கும் மனுஷ குலத்தின் மேலே இருக்கிற எல்லா சாபங்களையும் தான் உடம்புல ஏற்றுறாரு. அதனால தான் அவ்வளவு அடி, அவ்வளவு காயங்கள், கொடூரமான காயங்கள். தன் சாபம், மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன், அந்த சாபத்தை தான் ஏற்றுக்கிறாரு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு? அவர் சாபமாய் மறித்து, அதனால தான் என்ன பண்ணுறாரு? இந்த சாபங்களெல்லாம் அவர் மேலே இருக்கிறதுனால பிதாவை பார்க்க முடியல. அதனால தான் என்ன பண்ணுறாரு? என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எங்கே கைவிட போகிறாரு? அவராக தான் இருக்கிறாரு. அவராக இருக்கிறார். பார்க்க முடியல, பாவத்தின் கண்களில் பார்க்க முடியாது இல்லையா? தகப்பனை பார்க்க முடியலேங்கிற வருத்தம். இதை சொன்ன உடனே இருள் சூழ்ந்து வந்துட்டார். என்ன சொல்கிறார்? அடுத்த வசனம் பாருங்கள். தந்தையே உன் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பார்த்த உடனே வந்த அடுத்த வசனம் இது. புரியுதா? இப்படி என்ன பண்ணுறாரு? நம்மளுக்காக உயிர் நீர்த்து உயிர்த்தெழுதல்னு புது செட்டிங்ஸை உருவாக்குனார். இன்றைக்கி அவர் வந்து இந்த செட்டிங்ஸை மாற்றி வைக்கலை. ஏன்னா படைச்ச மனுஷன் அவர் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே வார்த்தையாக இருந்த அவரே உலகனைத்தையும் படைத்தார். பிதாவானவர் இல்லை, பிதாவானவரும் வார்த்தையாக இருந்த இந்த சுதனானவரும் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவரும் மூவரும் ஒருத்தர் தான். இப்போ நீ சொல்லு, இந்த யெகோவா சாட்சியினர் கேட்பாங்களே, சொல்லுங்கள், இந்த 3 பேரும் ஒருத்தர் இல்லையா? இப்போ உலகத்தை படைச்சது யார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவி இறைவன் அப்படின்னா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவி யார்? பரிசுத்த இல்லையா? அதை நீங்கள் தான் சக்தி நிலையில் எழுதி வச்சிருக்கீங்க. நீங்கள் வச்சிருக்க பைபிளே கிடையாது, அது வேறு விஷயம். எந்த சபையை வேணாலும் ஏற்றுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காத இந்த யெகோவா சாட்சியினர் கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்தவர்கள்ங்கிற போர்வையில் உள்ளார நுழைஞ்சு கிறிஸ்துவே ஏற்றுக்காதவங்க, இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்காதவங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகெங்கும் சென்று படைப்பேர்களான செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூயாவின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கன்னு சொன்னாரே ஒழிய தந்தையின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கன்னு சொன்னார். அவர் யாவே இறைவன் பேரால் திருமுழுக்கு கொடுங்கன்னு சொன்னாரா? முதல்ல யாவேனா எல்லாம் வல்லவருங்கிறது அர்த்தம்.
பைபிளில் அவருக்கு பல பெயர்கள் உண்டு. யாவேங்கிறதே ஒரு காரண பேர் தான். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், அவர் பெயரால் இவர் வராரு. அதனால தான் திருப்பள்ளியில் சொல்லுவாங்க, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே அப்படின்னு பாடுவாங்க. இந்த 3 பேர் தான் படித்தாங்க. ஆதியிலேருந்து இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. நானே உலகில் முதலில் படைக்கப்பட்டேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. படைக்கப்பட்டேன்னு என்ன உருவாகிறாரு, ஒரு செட்டிங்ஸ். நீங்கள் அவர் தனியாக இருக்கார், இவர் தனியாக இருக்கிறாரு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வார்த்தை வெளியில் வருது, இது என்னுடைய வார்த்தை, இதை நான் இப்படி நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன், இதை நான் இப்படி உருவமாக்குறேன். இப்போ இது நானும் இதுவும் வேறு வேறையா? வேறு ஆகிட முடியுமா? ஒன்று ஊதுறேன், இது என்னுடைய ஆவி, இது வேற ஆகிட முடியுமா? அதுவும் என்னோடது தான், இந்த வார்த்தை என்னோடது தான். அதே போல தான் 3 பேருமே ஒரே நிலை தான். அவங்களுக்கு பரலோகத்துக்கு போனால் பிதா, பூமிக்கு வந்தால் சுதன், உனக்குள்ளே இருந்தால் பரிசுத்தாவி, அவ்வளோதான். நான் போனால் தான் அவர் வர முடியும்னு சொல்லுவார். ஏன்னா இவர் போய் ஸ்ப்ரெட் ஆகி திரும்பவும் நம்மளுக்குள்ளே வராரு. அன்றைக்கி ஒரு இயேசு கிறிஸ்துவாக இருந்தாங்க, பரிசுத்தாவி வாங்கின பூராவுமே என்ன பண்ணது? இன்றைக்கி மாதிரி இயேசு கிறிஸ்துகள், இன்றைக்கி பல இயேசு கிறிஸ்துவ ஆனால் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. பரிசுத்தாவி உள்ள கூட்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியது? மாதாவை திட்ட வேண்டியது. மாதாவை திட்ட ஒரு ஆவி பரிசுத்தாவின் கூட்டமாக எப்படி இருக்க முடியும்? அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொன்ன கபிரியேல் உரைச்ச வாழ்த்தப்பட்ட ஒருத்தரை, உன்னை ஆசீர்வதிப்போனே நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்போனே நானும் சபிப்பேன்னு சொன்னதை, அந்த ஆவி உள்ளார இருக்குது அப்படின்னா நீ சபிக்கிற ஆவியோடு இருக்கிறேன்னு அர்த்தம். பிசாசின் ஆவி இருக்குது. அந்நிய பாஷை பேசுகிறேன்னு உன்னை நீ ஏமாற்றிக்காத. அந்நிய பாஷைகளுக்குள்ளும் வேறு பாஷைகள் உண்டு. அவனுக்குன்னு ஒரு இதை வச்சுருப்பான். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து நமக்காய் சாபமாகி, நமக்காய் மரித்து, நமக்காய் உயிர்த்து, நமக்காய் மீண்டும் வந்து நம்மை அந்த பூட்டப்பட்டு இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்துக்கு திரும்ப அழைத்து செல்வார். பல மடங்கு உன்னதமான எருசலேம் இறங்கி வரும். அங்கே நித்தியத்துக்கும் போர் இல்லாத, அமைதியான, மகிழ்ச்சியான, சண்டை சச்சரவுகள் இல்லாத எல்லா உறவுகளோடையும் தேவனை என்னென்னைக்கும் பார்த்துக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம். அந்த அருமையான சந்தோஷமான இடத்துக்கு நாம் எல்லாரும் போக ஆயத்தமாக இருப்போம். பரிசுத்த ஆவியோடு ஜெபமாலை ஜெபிக்கிற கூட்டமாய், அந்நிய பாஷை பேசுகிற கூட்டமாய், பைபிளை படிக்கிற கூட்டமாய், ஆண்டவரோடு வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்ந்து, அவரோடு வாழ்ந்து, அவரக்காய் மரித்து அவர் வீட்டிற்கு போய் சேரணும். நம்மளோட வீட்டிற்கு போய் சேரணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உன் வீட்டிற்கு போகணும்னு சொல்லுவார். உன் படுக்கை எடுத்து உன் வீட்டுக்கு போ அப்படி சொல்லுவார். அந்த உண்மையான நிலையான வீட்டுக்கு 38 வருஷம் கழிச்சு அவன் எழுந்திரிச்சு எந்த வீட்டுக்கு போக போகிறான்? இனிமேல் போய் தான் குழந்தை குட்டியோட வாழ போகிறானே, தகப்பனோட வீட்டுக்கு, நிலையான வீட்டுக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத ஒரு தேர்வு எழுத வந்திருக்கிறோம். அதை பொறுத்து தான் அந்த நிலையான இடத்த கொடுப்பாரு. இந்த பாருங்க, இந்த 75 வருஷம் ஒரு மனுஷன் மிஞ்சி போனால் வாழ போகிறான். 100 வருஷங்களை வாழ்ந்தாலும் என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள். 100 வருஷம் வாழ்கிறவன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவனோட வேதனை அவனுக்கு தெரியும். இன்னொருத்த தயவலியாக வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கிறது. நம்ம கைப்பட நம்ம எழுந்திரிச்சு நிற்கிற அந்த வருஷங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்கிற வருஷங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொருத்த தயவில் வாழ்கிற வருஷங்கள் நம்ம வாழ்கிற வருஷங்களே கிடையாது. அப்படி பார்க்க போனால் 75 வருஷம், முதல் 25 வருஷம் பிள்ளையாக வாழ்கிற, ரெண்டாவது 25 வருஷம் தகப்பனா பெற்றவங்களாக வாழ்கிறேன், மூணாவது 25 வருஷம் உன் பிள்ளைகளுக்கு கீழே வாழ்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கையை? இந்த 75 வருஷத்து வாழ்க்கைக்காக என்ன அடி அடிச்சுக்கிறோம்? ஆனால் 75,000 75 லட்சம் எண்ணிக்கையிலே அடங்காத ஒரு வாழ்க்கையை, ஒரு வருஷங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறாரே, உனக்காக தர வச்சிருக்கிறாரே, வா மகனே வா மகளேன்னு கூப்பிடுறாரே. அந்த இடத்துக்கு போக விருப்பப்படணுமா? அந்த இடத்துக்காக உழைக்கணுமா இல்லையா? அதற்காக உழைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மாதிரி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நாம் வாழ்ந்து அவரோடு மாட்சியிலும் மகிமையிலும் பங்கேற்கவும். அங்கு சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.